அனுசரணை வழங்குவோர் ஏதாவது ஆல்பென்லீபே 2 வாங்கினால் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் 60யும் சேகரியுங்கள். வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நின்றுருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கிறோம். அந்த 3 பேரும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? அனாமிகா. அனாமிகா. தலையில நல்ல நிறைய பூ எல்லாம் வச்சு விருப்பமே பிள்ளைக்கு? பூ வைக்கிறது பிடிக்குமோ, பூ வைக்காதது பிடிக்குமோ? பூ வைக்கிறது பிடிக்கும். அப்போ நாங்கள் நீள முடி வளர்த்து வைக்கலாம் அழகா, அப்படித்தானே? அனாமிகா, நீள முடி பிடிக்குமோ கட்ட முடி பிடிக்குமோ? நீள முடி. அப்போ என்ன சாப்பிடுவீங்க முடி வளர்றதுக்கு? கீரை. வேறு என்ன சாப்பிடுவீங்க? கேரட். நிறைய கருவேப்பமில்லை சாப்பிட்டா முடி வளருமா? இன்றையிலேருந்து சாப்பிடுவோங்கோ, நீள முடி வரும். அப்போ நாங்கள் நிறைய மாலை வைக்கலாம். சரியே. சரி, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. என்ன ஸ்கூல்? பிரைமரி. டீச்சருக்கு என்ன பேர்? வளர்மதி. சேனலாம் சொல்லி தந்துருக்குறா உங்களோட வளர்மதி மிஸ். ஒன்றும் சொல்லி தரையிலையோ? சொல்லித்தரவா. என்ன சொல்லி தரவா? தமிழ், கணிதம், சுற்றாடல். சரி, பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும்? சமயம். அனாமிகா, அப்போ சமயத்தில் எல்லாமே படித்தாச்சு. சரி, என்ன கதை இருக்கு உங்களோட சமய புத்தகத்தில்? செங்கட்டிகளாக பொன்கட்டிகளாக மாற்றிய சுந்தரர். சரி, அப்போ இப்போ எனக்கு முதல்ல என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு. என்ன பாட்டு? சின்ன சின்ன அழகான பழனி மலையான படமே. அது பாடிட்டு பிறகு சின்ன சின்ன கண்டுபிடி பாடுவோம். சரி, பாடு. அழகான பழனி மலையாண்டவா, உனை தினமும் பாடவ வேலவா. அழகான பழனி மலையாண்டவா, உனை தினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே வா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனி மலையாண்டவா, உனை தினமும் பாட என் வேலவா. நன்றி. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அனாமிகா அழகா எங்களுக்கு பாட்டு பாடி காட்டியிருக்கிறா. சங்கீதம் பிடிக்குமோ, டான்ஸ் பிடிக்குமோ அனாமிகாக்கு? டீச்சருக்கு என்ன பேர்? என்னென்ன சொல்லி தந்திருக்கிறோம் உங்களோட கேமா மிஸ்? சின்ன சின்ன கன்றுக்குட்டி, ஸ்வர வரிசை, துள்ளி குறித்து, அழகான பழனி மலையாண்டவா. சரி, அப்ப எனக்கு சின்ன சின்ன கன்றுக்குட்டி பாடி காட்டுறீங்களே? சின்ன சின்ன கன்றுக்குட்டி, சூரிய வெள்ளை கன்றுக்குட்டி, துள்ளியோடும் கன்றுக்குட்டி, சோம்பலில்லா கன்றுக்குட்டி, கட்டை 4 கால்கள் உண்டு, கள்ளமில்லா உளமுண்டு, பட்டு மேனி வாழும் உண்டு, பார்க்க அழகு கன்றுக்குட்டி. அம்மா அம்மா என்று நீயும் அழுவதேனோ கன்றுக்குட்டி, அம்மா சும்மா பால் தருவா, அருகில் வாயன் கன்றுக்குட்டி, அருகில் வாயன் கன்றுக்குட்டி. சரி, உங்களோட விட்ட கன்றுக்குட்டி நிற்குதோ? எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப எத்தனை மாடு இருக்கு? அப்ப எல்லாமே கன்றுக்குட்டி தானோ? என்ன எல்லா 5மே கன்றுக்குட்டியை தான் வச்சிருக்கிறீங்களோ? ஒன்று. அப்ப 5 5 உண்டோ? ஒன்று. எனக்கு மட்டும் அது 5ஆ தெரிஞ்சிட்டு போல, அப்படியோ? காதலுக்காம போயிட்டுதோ எனக்கு ஒரு வேலை. அனாமிகா, சரி, எனக்கு இப்போ சுந்தரமுதி நானாட்ட கதை சொல்றீங்களா? சரி, சொல்லுங்க. ஒரு ஊரில் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்து வந்தார். அவர் பறவையாரை திருமணம் செய்தார். அவர் உத்தர திருவிழாக்கு பொன் இல்லையே என்று வருந்தினார். செங்கட்டிகளின் மேல் தலை வைத்து
உறங்கினார். கண் முழித்து பார்த்ததும் செங்கட்டிகள் யாவும் பொன்கட்டிகளாக மாறினது. ம், சரி. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தவர் அதை கொண்டே? என்னத்துக்கா கவலைப்பட்டவர் தன்னோட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி? ஆ, என்னத்துக்காக? உத்தர திருவிழா. ஓகே, அப்போ அவர் என்ன செய்கிறார்? அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் அந்த திருவிழாவை அழகாக வடிவாக செய்கிறார். சரியா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சு சொல்லியாச்சு. எனக்கு சமயம் பிடிக்குமன்றதுக்காக எல்லாத்தையும் அப்படியே படித்து வச்சுருக்குது. அப்படியே சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளை? கீரை என்னத்தோட சாப்பிடுவீங்க? சோறு. வேறு என்னத்தோட சாப்பிடலாம் கீரை? என்னென்னதுக்கு பாவிக்கலாம் கீரை சொல்லுங்க பாப்பா. கீரை தான் உங்களுக்கு நிறைய பிடிக்கும். என்னென்னதுக்கு பாவிக்கலாம்? கீரை புட்டா வச்சு தர இல்லையாம்மா? அச்சோ, ஏன் இன்னைக்கு போய் கேளுங்க அம்மாட்டே. என்ன சாப்பாடு அம்மா டேஸ்ட்டாக சமைச்சு தருவா? பிரியாணி எல்லாம் செய்ய தெரியும் அம்மாக்கு, ஆனால் கீரை புட்டு மட்டும் செய்ய தெரியாது. இன்றைக்கு கேளுங்க அம்மாவுக்கு தெரியும் எப்படி செய்கிறேன்னு செய்து தருவா. சரி, பிள்ளைக்கு என்ன வர விருப்பம்? டாக்டராக வரணும். அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன பேர்? அப்பாவுக்கு சதீஷ்குமார், அம்மாவுக்கு சர்மிளா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அப்பா அம்மாவும் தாத்தாவும். நீங்களும். சரி, அம்மா அப்பா என்ன வேலை செய்யணும்? அப்பா ஒரு கடை வச்சிருக்கிறார், அம்மா தாயகம் பிரிண்ட். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். அனாமிகா எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் ஏதாவது ஆல்பென்லீபே 2 வாங்கினார் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் 60யும் சேகரியுங்கள். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? நிகழ்ஜா. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜான் பஸ்கோ வித்யாலயா. டீச்சருக்கு என்ன பேர்? தயாபதி மிஸ். தயாபதி மிஸ் என்ன சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? சுற்றாடல், கணிதம், தமிழ், இங்கிலீஷ் சொல்லித்தர. இங்கிலீஷ் சொல்லித்தார இல்லையோ? அப்போ இங்கிலீஷ் யார் பிள்ளைய சொல்லித்தாரவா? யார் சொல்லித்தாரது? வேற மிஸ். பேர் மறந்தாச்சு, அப்படித்தானே? சரி, ஓகே. அப்பாவுக்கு என்ன பேர்? தனேஷ். அம்மாவுக்கு? ஜாமலை. வேறு யாரெல்லாம் இருக்கிற? நிகழ்ஜா விட்ட. நிகழ்ஜா மட்டும் ஒரு ஆள்? அண்ணா, தம்பி, தங்கச்சி ஒருத்தரும் இல்லையோ? அண்ணா மட்டும்தான். அண்ணா மட்டும் இருக்கிறான். என்ன பேர் அண்ணாக்கு? ஓகே. அப்பா என்ன வேலை செய்கிறார்? பீப்பிள்ஸ் பேங்க்ல. அம்மா? பிஓசியில். ஓகே, 2 பேரும் பேங்க்ல வேலை செய்யணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? படிக்கிறேன். என்னமா வேற விருப்பம் பிள்ளைக்கு? டாக்டரா. டாக்டரே அம்மாண்டே அப்பாண்ட மேலே பிடிக்காதோ? ஏன் பிடிக்காது? கஷ்டம் என்ன அந்த வேலை? டாக்டர் ஈஸி அப்படியோ? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன கை கால் கூப்பி தொழில் வரம்பாடி காட்டிங்களே. கை கால் தொப்பி தொழில் காடி மாமலை தூயிருந்தே வைப்பாள் பாமரை ஆச்ச பரமனை கைகால் தூப்பி தொழில். திருச்சிற்றம்பலம். பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? சிவபெருமான். சிவபெருமானை பிடிக்குமே. சிவனை பிடிக்கும். எங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கணும் தானே? யார் இருக்கணும் சொல்லுங்க பாப்பம். பிள்ளையார், முருகன், வேறொரு கடவுளும் இல்லையோ உங்கள்கிட்ட? என்ன லக்குமி, சரஸ்வதி, துர்க்கை எல்லாம் அங்கே போட்டினாம். எனக்கு குடும்பத்தை மட்டும்தான் தெரியும் பிள்ளைக்கு. என்ன சிவருமான பிள்ளையலார்?
பிள்ளையார் ம் முருகன் ஓகே, அப்போ அந்த 2 பேரையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலே எங்களுக்கு காணும், அப்படித்தானே? அப்படியோ நிகழ்ஜா? சரி, இப்போ என்ன கதை சொல்கிறீங்களோ? சொல்லுங்க. ஒரு நாள் சிங்கமும் எலியும் இருந்தது. அப்பக்க சிங்கம் எல்லா மிருகத்தையும் சாப்பிட்டு படுத்திருந்தது. அப்ப எலி என்னண்டா ஒரு காட்டுக்குள்ள நடந்து வந்து சிங்கராஜாண்ட முதுகுல ஏறி ஆடிக்கொண்டிருந்த. அப்ப சிங்கராஜா என்னண்டா நித்திரையில எலும்பிட்டார். அப்ப சிங்கராஜா கையில பிடிச்சு சொன்னது எலிக்கு, ஏன் இப்படி செய்த நீ? அப்ப எலி சொன்னது என்னண்டா, நான் சரி, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சொன்னது. அப்பேக்க சிங்கராஜா என்னண்டா ஒரு காட்டுல நடந்து போனது. அப்பேக்க ஒரு வலை சிங்கராஜால மூடிட்ட. அப்ப என்னண்டா சிங்கராஜா கத்தினது. அப்ப எலி சொன்னது, எலி ஓடி வந்தா எலியின் பல்லால கடிச்சு ஹெல்ப் பண்ணிது. எலி வந்து என்ன செய்தது? சிங்கத்தை வந்து காப்பாற்றி விட்டுட்டுதாமே. என்ன அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சின்னாக்களண்டு எடை போடக்கூடாது. நவையும் முப்பாவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவினோம்னு நாங்கள் யோசிக்கணும். சரியோ நிகழ்ஜா? ஓகே, நிகழ்ஜாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை. தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க? என்னத்தோட சாப்பிடுவீங்க தோசை? வெறும் தோசையோ சாப்பிடுவீங்க? சம்பல் கறி எல்லாம் பிடிக்காதோ? ஏன் பிடிக்காது? உரைக்கு மண்டு பிடிக்காதோ? உரைப்பு சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களோ? சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். அப்போ என்ன சாப்பிட்ற நீங்கள்? சோறண்டை என்ன சாப்பிடுவீங்க? சோறோடு என்ன சாப்பிடுவீங்க? இன்றைக்கு என்ன சாப்பிட்ட நீங்கள்? இன்றைக்கு சோறும் கேரட்டும் மீன் குழம்பும். அப்போ சோறும் கேரட்டும் சாப்பிட்டாச்சு, உரைப்பு சாப்பிட்றீங்களா? அப்படித்தானே? சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்த பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன சின்ன கன்றுக்குட்டி பாடும். சின்ன சின்ன கன்றுக்குட்டி, சிறிய வெள்ளை கன்றுக்குட்டி, துள்ளியோடும் கன்றுக்குட்டி, சோம்பலில்லா கன்றுக்குட்டி, கட்டை 4 கால்கள், கள்ளமெல்லாம் உளமுண்டு, பட்டு மேரி மேலமுண்டு, பார்க்க அளவு கன்றுக்குட்டி, அம்மா அம்மா என்று நீ அழுவதேனோ கன்றுக்குட்டி, அம்மா சும்மா பால் தரும் அருகில் வாய கன்றுக்குட்டி. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? மியூசிக் டீச்சர். மியூசிக் டீச்சர். அப்போ நீங்களும் மியூசிக் கிளாஸுக்கு போகிறீங்க. யாரோட போகிற நீங்கள்? அம்மாவோட. அனன்யா நீங்கள் எல்லாம் உண்டையா படிக்கிறீங்க? அனன்யாவை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாத பிள்ளைக்கு காலையிலே நீங்கள் மியூசிக் கிளாஸில் ஞாபகம் இல்லை. அவள் 3ஆம் ஆண்டு, நான் 1ஆம் ஆண்டு, அதால் பிள்ளைக்கு ஞாபகம் இல்லை. அப்படித்தானே? என்ன பேர் டீச்சருக்கு? உங்களோட மியூசிக் டீச்சருக்கு. இன்றைக்கு போயிட்டு நீ எப்போ கிளாஸ்? ஓகே, அப்போ நாங்கள் இங்கே போய் மியூசிக் டீச்சருக்கு எப்போவே என்ன பேருண்டு? சரியே நிகழ்ஜா? ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டிங்களே, பாடம். I am a little turtle, I crawl slow, slow, I carry my house wherever I go. When I get tired, I put in my head, my legs, my tail, I go and go to bed. நிகழ்ஜாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன விளையாட்டு பிடிக்கும்? Hide and seek. வேறு என்ன விளையாடுவீங்க? விளையாடுறதே குறைவு நாங்கள். அப்படித்தானே? வீட்டை சமத்து பிள்ளையா இருக்கிறது. அப்பா அம்மா வேலையை போனால் யாரோட இருப்பீங்க? வீட்டை
அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அம்மம்மா விட்டு போயிடுவீங்களோ? அங்கே யாரோட விளையாடுவீங்க? அக்காட. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியது இடைவெளியை திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? அவனிஷ்கா. அவனிஷ்காண்ட அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன பேர்? அப்பாட பேர் சோபன தினேஷ், அம்மாட பேர் ஜனார்த்தனி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மம்மா மட்டும். சரி, அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? அப்பா டாக்டர், அம்மா டென்டல் சர்ஜன். ஓகே, அப்பா அம்மாட்ட வந்து நாங்கள் ஒரு மாதிரி பல்லு பிடிங்கிட்டு ஓடி வரலாம். பிடிங்கிடுவாவே அம்மா? நல்ல பல்லு பிடுங்குவாவோ சுத்த பல்லு பிடுங்குவாவோ? எது பிடுங்குவா? 2 பல்லு பிடுங்குவா. சரி, உங்களுக்கு என்னவா வர விருப்பம்? டாக்டர். டாக்டராக வரணும். அம்மாண்ட வேலை பிடிக்குமா அப்பாண்ட வேலை பிடிக்குமா? அம்மாட வேலை. ஏன் அம்மாண்ட வேலை பிடிக்கும்? எல்லாத்த பல்லையும் பிடுங்கி விடுவோம், அப்படித்தானே? அப்போ அங்கே அந்த க்ளவுஸ் நிறைய போடலாம், மாஸ்க்கும் எனக்கு போடலாம், சானிடைசர் அடிக்கலாம். அடிப்பா, இந்த 3க்காகவும் அம்மாண்ட வேலை நிறைய பிடிக்கும், அப்படித்தானே? சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? தோசை. தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க? சாம்பாரோட. சாம்பாரோட. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3. எந்த ஸ்கூல்? சென்ட் ஜான் பொஸ்கோஸ் வித்யாலயம். டீச்சருக்கு என்ன பேர்? லூசியா கிரேஸ் கஜேந்திரன். அது என்ன உங்களோட டீச்சர் அப்பா எல்லாருக்கும் 2 3 பேரேன்? சரியா? தெரியாது, எனக்கு ஒரு பேர் தான். என்ன சரி, என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? பேட்மிண்டன். யாரோட விளையாடுவீங்க பேட்மிண்டன்? அங்கே கிளாஸுக்கு போய் சோரோடையும் விளையாடுவேன், மற்ற பாய்ஸ் சோடையும் விளையாடுவேன். சரி, ஓகே, கிளாஸில் போயிட்டு விளையாடுவீங்க. சரி, இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க? முதல்ல தேவாரம். தேவாரம் பாட போகிறீங்க. சரி, பாடுங்க பாப்பம். சொட்டுனை வேதியன் சோதிவானவன் பொட்டுனை தீர்ந்தடி பொருந்த கை தோல கட்டுனை பூட்டியோர் கடனினுள் பாச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிச்சம்பலம். சரி, எந்த கடவுள் பிடிக்கும் நிறைய? மாரியம்மன். மாரியம்மன். மாரியம்மனை பிடிக்கும். எங்க இருக்கு கோயில் மாரியம்மனுக்கு? யாழ்ப்பாணம். வெட்டிக்குளம். ஓ, மட்டக்களப்புலையோ? ஏன் நீங்க மட்டக்களப்பு போனீங்க? என்னோட சொந்த ஊர் வெட்டிக்குளம். ஓகே, அப்பயே நீங்க யாழ்ப்பாணத்துல வந்திருக்கிறீங்க. அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டவ. அம்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர். அப்பா இங்க எஃப்னா. அப்பா ஜெஃப்னா, அம்மா தான் மட்டிக்கலோ, அப்படித்தானே? அப்பாவும் டிரான்ஸ்ஃபர்லாம் வந்தவர். ஓகே, 2 பேரும் யாழ்ப்பாணத்துல வேலைன்றதா நீங்களும் மாறி வந்துட்டீங்க. எத்தனை வயசுல மட்டக்களப்பை விட்டு யாழ்ப்பாணம் வந்த நீங்க? ஒரு 6 வயசு இருக்கக்குள்ள வந்தேன். ஒரு 6 வயசு இருக்கக்குள்ள வந்து நீங்க. உங்களுக்கு மட்டக்களப்பு நிறைய பிடிக்குமோ யாழ்ப்பாணம் நிறைய பிடிக்கும்? வெட்டிக்குளம். ஏன்? வெட்டிக்குளம் வந்து அந்த சொந்தக்காரக்கெல்லாம் வைக்கணும். அடடா. இந்த மாமா இந்த சித்தி எல்லாரும் இருக்கணும். ஆமாம்மா, நான் நல்லதாக அவங்களோட நான் விருப்பம். சரி, ஏன் யாழ்ப்பாணத்துல இல்லையோ? அப்பான சொந்தக்காரெல்லாம் யாழ்ப்பாணத்துல இருக்கு பீனம். ஆனால் எனக்கு பெருசாக இங்கே விளையாட விருப்பம் இல்லை. அச்சோ, உங்களுக்கு மட்டக்களப்புல பிறந்த நீங்க அதுதான் மட்டக்களப்பை பிடிச்சிருக்கு. என்ன சரி, எப்பெல்லாம் போயிருக்கிறீங்க மட்டக்களப்பு? லீவு விடக்கூட லீவு விடாட்டி டீச்சர் சொல்லிட்டு போவேன். சொல்லிட்டு போயிருக்கிறீங்க? லீவ் எடுத்து போயிருக்கிறீங்க? ஏன் போறீங்க லீவ் எடுத்து? லீவ் எடுத்து போகணும். இப்போ அப்பா பாட 10ஆம் தேதி 31 வேலை, அதுக்கு போகலாம். ஓகே, டிசம்பர். சரி, ஓகே. எப்படா லீவு வரும்? எப்படா மட்டக்களப்பு? 12ஆம் தேதி அம்மாவுக்கு பர்த்டே. அம்மா உங்களோட நினைக்கிறா இல்லையே? இங்கே நினைக்கிறா. சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்கள்? அழகான பழனி மலை ஆண்டவா பாடுவோமே. பாடம். அழகான பழனி மலை ஆண்டவா உமை அனுதினமும் பாட வந்த வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உமை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே
வடிவேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 வெள்ளை திருநிறம் வெட்டி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலறி வேலம் வரும் நெஞ்சம் காணுமே உனை இன்று வேறில்லை தெய்வம் தந்தையா உலகானும் ஆண்டவனை நீதானையா முருகா 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 நல்லதெல்லாம் உமை நாடி பெறுகிற நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உமை தீர்த்து தருகிற திருவர் புரிவாய் உமை என்று வேறில்லை தெய்வம் தந்தையா உலகாண்டும் ஆண்டவனை நீதானையா முருகா 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 அழகான பழனி மேலே ஆண்டவா உமை அனுதினமும் பாட வந்த வேலவா உமை அனுதினமும் பாட வந்த வேலவா உமை அனுதினமும் பாட வந்த வேலவா நன்றி. ஓகே, பிள்ளைக்கு டான்ஸ் பிடிக்குமோ மியூசிக் பிடிக்குமோ? மியூசிக். மியூசிக் பிடிக்குமா? ஆனால் டான்ஸ் கிளாஸ் மியூசிக் தான் பிடிக்குமா? அம்மா மியூசிக் தான் வச்சுட்டு பஸ்ஸில். ஓகே, அப்போ டான்ஸ் கிளாஸுக்கு போகிறீங்களோ நீங்கள்? போகிறேன். போகிறீங்களோ? எங்கே போகிற நீங்கள்? தனியார் நூல் கல்லூரி. எங்க? தனியார் நூல் கல்லூரிக்கு. கல்லூரிக்கு போகிறீங்க? 2 கிளாஸுக்கும் அங்கே தான் போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்த கதை சொல்லுவோமே நாங்கள். சொல்லுங்க பாப்பா. ஒரு காட்டில் 3 பன்றிக்குட்டி இருந்துச்சா. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வீடு இல்லையா. அப்போ கொஞ்சம் தூரம் போனோடனே இடம் இருந்துச்சாம். அப்போ ஒரு பன்றிக்குட்டி ஓலையால் வீடு கட்டிச்சான். இன்னொரு பன்றிக்குட்டி மரத்தால் வீடு கட்டிச்சான். இன்னொரு பன்றிக்குட்டி கல்லால் வீடு கட்டிச்சான். அப்போ ஒரு நாள் ஓநாய்க்கு மிகுந்த பசி. அப்போ நடந்து வரக்குள்ள 3 வீடு இருந்துச்சான். அப்போது முதலாவது பன்றிக்குட்டிக்கு வீடு போக டாக்டர் கண்டு கதவை தட்ட யாருன்னு முதலாவது பன்றிக்குட்டி கேட்டுச்சான். அப்போ நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிச்சான். அப்போ ஜன்னலால் அட்டி பார்த்துச்சான் பன்னிக்குட்டி. அப்போ இருந்துட்டு நான் உன்னை கதவு திறக்க மாட்டேன் என்று சொல்லிச்சான். அப்போ ஏன் திறக்க மாட்டேன்னு சொல்ல, நீ என்னை கொன்று பாய் என்று சொல்லிச்சான். அப்போ உன்னை ஊறி தள்ளுற பேரண்டு ஊவண்டு ஊறிச்சான். அப்போ எல்லா வீடு உடைஞ்சி போச்சான். பக்கத்து வீட்டுக்கு ஓடி போச்சான். அப்போ ரெண்டாவது பன்னிக்குட்டிச்சு சொல்லிச்சான், திறக்காத ஓநாய் வந்திருக்கண்டு அண்டு உள்ளுக்குள்ள லொக் போட்டுட்டு இருந்துச்சான். திறன்னு சொல்ல திறக்கிறான். அப்போ உஃப்னு ஊத அதுவும் உடைஞ்சி போச்சான். அப்போ 3வது பண்டி வீட்டுக்கு போனால் 2 பன்றிக்குட்டின்னு சொன்னதான் திறக்காத லொக் போட்டுட்டு உள்ளுக்குள்ள சொல்லி ஏன்னு கேட்க ஓநாய் சொல்லி பன்னிக்குட்டி சொல்லிச்சான், ஓநாய் வழியில் நிற்கிது, அங்கே 3 பேரையும் சாப்பிட்ருமான்னு சொல்லிச்சான். அப்போ இப்போ லொக் போட்டுட்டு இருந்துச்சான். திறன்னு சொல்ல திறக்கலையா. அப்போ உன்னை ஊதி தள்ளுறேன் பாரு பூவன் ஊதா உடையலையா. அப்புறம் ஊத கழிச்சு போச்சான். அப்புறம் பக்கத்தில் இருந்துச்சா. பக்கத்தில் வச்சு கிச்சனுக்குள்ளே இந்த இதுக்குள்ளால உள்ளுக்குள்ளே போச்சான். அப்போ ஓனாய் வைரத்தை கண்டுட்டு பெரிய பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டான். அதுக்குள்ளே ஓனாய் விழுந்தோடனே அது ஐயோ சுடுதன்னு செத்துட்டான். நன்றி. நன்றி. அப்போ நாங்கள் கட்டுற வீடு எப்படி கட்டணும்? கல்லால் ஸ்ட்ராங்காக கட்டணும். என்ன ஓலையாலையும் இதாலையும் கட்டினா அப்படித்தான் ஓனா மாதிரி யாரும் வந்து ஊதி அங்கிட்ட வீடு இல்லாமல் போய்விடும். சரியா சொல்லி தந்த பிள்ளைய கதை? அம்மா. அம்மா அம்மா வேறு என்ன எல்லாம் சொல்லி தந்துருக்குறா? அம்மா கதை சொல்லி தந்திருக்கா, வாசிக்க சொல்லி தந்திருக்கா, பாட்டு பாட எல்லாம் சொல்லி தந்திருக்கிறா. சரி, நீங்கள் என்ன வாங்கி கொடுப்பீங்களா அம்மாவுக்கு? அப்போ அம்மாவுக்கு அம்மாவோட நான் கடைக்கு போய் அம்மாவோட பர்த்டேக்கு கேக் பண்ணி கொடுக்குறேன் நான். காசுங்கால உங்களுக்கு? அம்மாவோட கடைக்கு கூட்டி போய் வேண்டி கொடுக்குறேன். ஓகே, சரி. இப்போ அம்மாவுக்கு என்ன கொடுப்பீங்க?
அம்மாக்கு ஷோட்டி ம் ஷோட்டி சோட்டி வாங்கி கொடுப்பீங்க கொடுத்துருக்குறீங்களா சோட்டி ஏன் வாங்கி கொடுத்த நீங்கள் அம்மாக்கு ஷோட்டி தான் போட விருப்பம் ஓகே அவசரமா நான் டக்குன்னு போட்டு போகுது சாரி கட்ட விருப்பம் இல்லை ஏன்னாவது டக்குன்னு கட்டேற அவசரம் பண்ணாண்டு ஷோட்டி தான் நம்ம அம்மாவுக்கு பிடிக்கும் சோட்டி தான் பிடிக்கும் சாரி கரைச்சல் நம்ம அம்மாக்கா அப்போ அதால் வந்து நீங்கள் சோட்டி எடுத்து கொடுத்துருக்குறீங்க சரி என்னத்துக்கு வாங்கி கொடுத்துறீங்க பர்த்டேக்கு என்னத்துக்கு பர்த்டேக்கு ம். அம்மாவுக்கு அம்மா எனக்கு நான் வேண்டி தந்த பெரிய கிஃப்டா அதுக்கு பிறகு நான் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணி கொடுப்பேன் ஓ பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் சோட்டி இல்ல வாங்கி சின்ன gift ஆ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி கொடுப்பேன் மழலைகள் நிறைய நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம் அவனிஸ்கா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டு இருக்கிறா இப்போ என்ன செய்து காட்ட போறீங்க துள்ளி குதித்து துள்ளி குச்சன் பாட்டு சரி துள்ளி குதித்து ஓடுமானே வா பள்ளி செல்ல அப்பா அம்மா சொல்லவில்லையா புள்ளி போட்ட சட்டையொன்று மட்டுமா உண்டு பள்ளி செல்ல உடை உனக்கு தருவேன் ஓடி வா காட்டு முள்ளு புதர்களுக்கும் துளியோடுறாய் காலனியும் போட்டு விடுவேன் கவலை கொள்ளாதே ஓகே பேர் போட்டு விட காலனி தெரியா தெரியாது பாட்டு மட்டும் பாடியாச்சு அழகா சரி பிள்ளைக்கு என்ன விலங்கு பிடிக்கும் மயில் 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 பறவை விலங்கு இளங்கில் விலங்கில எனக்கு டோக் பிடிக்கும் விட நிற்கிதோ டோக் மழலைகள் நேரம் நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து 3 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம் அனுசரணை வழங்கியோர் ஏதாவது ஆல்பென்லீபே 2 வாங்கினார் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் 60யும் சேகரியுங்கள்.